What are the types of birth control methods? Already நம்ம பார்த்தோம். Is a reproductive child health care அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? What is the reproductive child health care உடைய awareness is அவங்களுடைய task என்னங்கிறத first introduction வீடியோல நம்ம பார்த்தோம். சரிங்களா? So அதுல one of the இது என்னது birth control methods and to prevent the or to follow the family planning program வந்து பண்ணாங்க. சரிங்களா? So அதை தான் பார்க்க போறோம். The birth control methods is two types. Okay, one is temporary method, another one is permanent method. Okay, so the temporary method is a three types. Under the three types irukku. One is natural temporary eppadi birth control stop பண்ணலாம் சரிங்களா control பண்ணலாம். Next வந்து barrier method, ஏதாவது chemicals வேற ஏதாவது appliances போட்டு எப்படி அது வந்து control பண்ணலாம். Okay, so the third method is intrauterine devices. So the intrauterine devices மூலமா என்னென்ன வேற ஏதாவது devices artificially made up பண்ற devices மூலமா how it will be birth controls அப்படிங்கறத பார்க்க போறோம் சரிங்களா. So next is a permanent. இது permanent sterile ஆக்குறது. So the permanent sterile மூலமா tubectomy and vasectomy. Tubectomy னா female ல பண்ணுவாங்க family planning program and male ல பண்றதா என்னது vasectomy program. ஓகேங்களாப்பா. So the first one is a periodic abstinence. நம்ம natural method பார்க்க போறோம் சரிங்களா. What is this? Is a periodic abstinence rhythm method. Already தெரியும். What is the ovulation day? ஓவிலேஷன்ங்கிறது எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம ஊஜெனிசிஸ் ப்ராசஸில் படித்தோம் சரிங்களா. ஓவிலேஷன்ங்கிறது என்னது எக்கு வந்து நல்லா மெச்சூர் ஆகி 14th டே என்ன ஆகும் அந்த ஓவரியிலேருந்து ரிமூவல் ஆகி ஃபெலோப்பியன் டியூபுக்கு வரும் சரிங்களா. ஸோ தட் இஸ் 14th டே. ஓவிலேஷன் எப்போ நடக்கும்? இட்ஸ் 14th டே நடக்கும் சரிங்களா. ஸோ எக்கு வந்து எவ்வளோ நாள் சர்வே ஆகும் அப்படின்னா 2 days வந்து சர்வே ஆகும். எக்கு வந்து எவ்வளோ நாள் ஓவம் வந்து எவ்வளோ நாள் வந்து சர்வே பண்ண முடியும்? இட்ஸ் வந்து 2 days வந்து சர்வே பண்ண முடியும். அப்போ ஒரு ஸ்பெர்ம்ஸ்னால இந்த ரீப்ரடக்டிவ் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட்ல எவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியும் அப்படின்னா 72 hours. மோர் தென் 3 to 4 days சரிங்களா. 3 to 4 days வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு ஃபீமேல் ரீப்ரடக்டிவ்ல என்ன பண்ண முடியும் அதனால ஸ்டேபிளாக இருக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த டைம் கேல்குலேஷனை கேல்குலேட் பண்ணி we have to avoid the coitus or we have to avoid the process of the fertilization. So that is called as the natural method. Can you understand? நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம், எஜுகேஷன்ஸ் மூலமாக நமக்கு தெரியுது. வாட் இஸ் திஸ் ஓவிலேஷன்னா என்ன, அது 14th டேல நடக்கும். ஒரு ஸ்பெர்ம்ஸ் வந்து அதனுடைய ரீப்ரடக்டிவ் ட்ராக்ல எத்தனை நாள் நிற்கும்? 4 days இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு எக் வந்து எவ்வளோ நாள் சர்வே ஆகும் அப்படின்னா 2 days இருக்கும். ஸோ வி ஹேவ் டு கேல்குலேட் த டைம் பீரியட் ஆஃப் திஸ் ஆல் திஸ் ஒன்ஸ் த்ரூ த எஜுகேஷன் அண்ட் டு அவாய்ட் த குவாய்டஸ். தட் இஸ் கால்ட் as the periodic abstinence rhythm method. ஓகேங்களாப்பா. So same next is the continuous abstinence method. Same and reliable method to the periodic abstinence rhythm method because we have to calculate and to avoid these are the days avoid the coitus. That is called as the continuous abstinence. ஓகேங்களா. டைமிங் தெரியுது. 5 daysங்கிறது ஒரு மென்சுரல் சைக்கிள் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ 3 to 5 daysங்கிறது மென்சுரல் பீரியட். நெக்ஸ்ட் 5 to 13 daysங்கிறது ஃபாலிகுலர் ஃபேஸ் சரிங்களா. அந்த ஃபாலிகுல்ஸ் வந்து நல்லா வளர மெச்சூர் ஆகுறது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த 14th டே தான் ஓவிலேஷன் தெரியும். ஸோ 14th டேஸ்க்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு நம்ம படித்தோம் ஆல்ரெடி. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து எக் வந்து ரிவீல் ஆயிடுச்சுன்னா அந்த கார்பஸ் லூட்டியம்லேருந்து என்ன ஆகுது, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ இன் திஸ் ஃபேஸ் அந்த proliferatory phase ன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அந்த proliferatory phase is responsible for pregnancy. The pregnancy hormone is progesterone. அதுவே இந்த 14th டேக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு தெரியும் சரிங்களா. ஸோ இந்த டைம் கேல்குலேஷன் நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சு to have to avoid சேம் மெத்தட் தான். பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸும் சேம் தான் அண்ட் கண்டினியூஸ் அப்ஸ்டினன்ஸும் சேம் தான். ஓகேங்களாப்பா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் coitus interruptus. இந்த coitus interruptus என்ன அப்படின்னா இட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. What is that coitus interruptus? This is the oldest family planning method to have to avoid the sperm. Okay, avoid the sperm is enter into the female reproductive tract. That is called as the coitus interruptus. Okay, so next is lactational amenorrhea. Lactational amenorrheaங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு சரிங்களா. ஸோ இந்த குழந்தை பிறந்த அந்த 6 months வந்து மதர் they have to ஃபீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு என்ன ஹார்மோன் தேவை? ப்ரொலாக்டின்ங்கிற ஹார்மோன் தேவை. ஓகே, ஸோ ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறப்ப அந்த 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 குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிலே த ஒவேரியன் சைக்கிள்ஸ் ஆர் ovarian cycles or it is a menstrual cycles வந்து என்ன ஆகும் அப்படின்னா 6 months வந்து டிலே ஆகும். ஓகேங்களா. ஸோ ப்ரொலாக்டின் ஹார்மோனை ப்ரொவைட் பண்ணுறவங்க யாரு?
நம்ம ப்ரொலாக்டின் ஹார்மோனை ப்ரொவைட் பண்ணுறவங்க ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன். ப்ரொலாக்டின் ஹார்மோனை ப்ரொவைட் பண்ணுறவங்க யாரு? இட்ஸ் அ ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன். ஸோ இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொலாக்டினை பண்ணுறதுக்காக சரிங்களா, மென்சுரல் சைக்கிளுக்கும் யார் ஹெல்ப் பண்ணுவா, எந்த ஹார்மோன் தான் வரணும், இதே ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன் தான் மென்சுரல் சைக்கிளுக்கும் என்ன பண்ணுவாங்க, மென்சுரல் சைக்கிள் ஆர் ஒவேரியன் சைக்கிள்னு சொல்லுவாங்க சரிங்களாப்பா. ஸோ இந்த மென்சுரல் சைக்கிளுக்கும் யார் தான் ஹார்மோனை கொடுக்கணும், ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன்னா யாரை கொடுக்கணும், இட்ஸ் கோனடோட்ரோபின் ஹார்மோனை கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த கோனடோட்ரோபின் ஹார்மோனா என்னென்னது, இட்ஸ் FSH follicle stimulating ஹார்மோனும் அண்ட் இஸ் லூட்டினைசிங் ஹார்மோன். FSH LH சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இட்ஸ் கோனடோட்ரோபின் ஹார்மோன் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த கோனடோட்ரோபின் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்றவங்க யாரு, ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன். ஒரு குழந்தைக்கு தேவையான பிரஸ்ட் ஃபீடிங் மில்கை ப்ரொவைட் பண்றவங்க, அந்த ப்ரொலாக்டினை ஸ்டிமுலேட் பண்றவங்க யாரு, ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன் இட் வில் பி சப்ரஸ் பண்ணும், இந்த கோனடோட்ரோபின் ஹார்மோன் சப்ரஸ் பண்ணும் சரிங்களா, சப்ரஸ் அண்ட் இட் வில் ஸ்டிமுலேட், இவங்களை சப்ரஸ் பண்ணி யாரை ஸ்டிமுலேட் பண்ணும், ப்ரொலாக்டினை ஸ்டிமுலேட் பண்ணும் ஃபார் எக்ஸசிவ் மில்க் செக்ரீஷன், அதுக்காக சரிங்களா. ஸோ அதனால தான் என்ன ஆகுது, ப்ரொலாக்டின் டூரிங் த பிரஸ்ட் ஃபீடிங் அப்போ மதருக்கு என்ன ஆகுது, டிலேயிங் த ஒவேரியன் சிண்ட்ரம் ஃபார் 6 months, தட் இஸ் கால்ட் அஸ் த லாக்டேஷனல் அமினேரியா. லாக்டேஷனல்னா என்னது, during breastfeeding. What is the amenorrhea? Absence of menstrual cycle. Can you understand ma? So I repeat the natural method. Periodic abstinence rhythm method. It will be occurring 14th day. Sperm it will be stay in the female reproductive tract for 4 days. That is 72 hours. Okay. Ovum it can be survived in 2 days. Okay, we have to calculate the timing and we avoid the coitus interruptus. Okay, so next is continuous abstinence. What is a continuous abstinence? Is the same and reliable method to the periodic abstinence, because we have to through the sex educations of this human reproductive health, and we know all these ones, what are the hormones is related to, and we have to avoiding the coitus during the day. Okay, next is what is a coitus interruptus. This is also is one of the oldest family planning method, and it's removing the sperms, it will be enter into the female reproductive tract to be avoided in these days. Okay, next is what is the lactational amenorrhea, during the breastfeeding. Okay, so during breastfeeding after childbirth or parturition process, childbirth க்கு என்னன்னு சொல்லுவோம், it's a parturition அப்படினு சொல்லுவோமா. Okay, so after the parturition process, so in this period mother have to providing a breast milk to the child. ஓகேங்களா, அந்த டைமிங்ல ரெண்டையுமே யாரு, அதுக்கு என்ன ஹார்மோன் தேவை, ப்ரொலாக்டின் ஹார்மோன். ப்ரொலாக்டின் ஹார்மோனை ப்ரொவைட் பண்றவங்க யாரு, சேம் ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன் தான் சரிங்களா. ஸோ அந்த டைமிங்ல மென்சுரல் சைக்கிளுக்கும் எந்த ஹார்மோன் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன் தான் என்ன பண்ணுவாங்க, கோனடோட்ரோபின் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. எதெல்லாம் கோனடோட்ரோபின் ஹார்மோனு, ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லூட்டினைசிங் ஹார்மோனும் சரிங்களா. ஸோ இந்த ஹார்மோனை சப்ரஸ் பண்ணிட்டு இந்த ஹார்மோனை என்ன பண்ணுவாங்க, ப்ரொலாக்டினை ஸ்டிமுலேட் பண்றதுனால நல்ல மில்க் வந்து செக்ரீஷன்ஸ் நடக்கும். அந்த டைமிங்ல டிலேயிங் அந்த 6 months வந்து என்ன ஆகுது, ஒவேரியன் சைக்கிள்ஸ் ஆர் மென்சுரல் சைக்கிள்ஸ் வந்து என்ன ஆகுது, டிலேயிங் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறோம் பேரியர் மெத்தட். ஸோ இந்த த பேரியர் மெத்தட் இஸ் கெமிக்கல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெமிக்கல் மெத்தட். இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஆக்டிவேட் த ஸ்பெர்ம்ஸ். மெயினாக இதில் என்ன பண்ண போகிறோம், இன்ஆக்டிவேட் த ஸ்பெர்ம் செல்ஸை இன்ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி இன்ஆக்டிவேட் பண்ணுறது, ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்டுக்குள்ள தான் ஸ்பெர்ம் செல்ஸ் போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்மிங் டேப்லெட் மூலமாகவோ இல்லைனா மெல்டிங் சப்பாசிட்டரிஸ் இல்லைனா ஒரு க்ரீம்ஸு அது மூலமாக போட்டு என்ன பண்ணுறோம், ஸ்பெர்ம்ஸை இன்ஆக்டிவேட் பண்ணிடும் சரிங்களாப்பா. தட் இஸ் கால்ட் இஸ் அ கெமிக்கல் பேரியர் மெத்தட். நெக்ஸ்ட் இஸ் மெக்கானிக்கல் பேரியர் மெத்தடில் யூஸ் ஆஃப் திஸ் இஸ் த சப்ஸ்டன்ஸ் வி ஹேவ் டு யூஸிங் த chemical barrier method. It will be is made up of polyurethane. இது எதால made up of பண்ணிருப்பாங்க, polyurethane and this latex. Next வந்து lambskin, latex and lambskin. இதால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா it will be made up of this mechanical barrier. This mechanical barrier எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா cover the penis. Penis எங்க இருக்கு, is a male reproductive tract. அதை கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா it's a one way we have to avoiding the birth or it's a controlling of birth. Okay, next is the second one is the diaphragms and the cervical caps and walls. So this is one of it's made up of a rubber. இது எதால made up of பண்ணிருப்பாங்க, ரப்பரால made up of பண்ணிருப்பாங்க சரிங்களா.
it will be is made up of a rubber. So இது எங்க insert பண்ணுவாங்க அப்படினா insert into the cervix. Cervix எங்க இருக்கு? Insert into the cervix of the female reproductive tractல insert பண்றது மூலமா we have to control the birth. Okay, so next is a hormonal barrier. So the hormonal barrier ங்கிறது we using a pills. Pills-na hormonal tablets என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா using a hormonal tablets that is called as a pills. So இந்த pills குள்ள என்ன இருக்கும் the pills which is containing a synthetic progesterone and estrogen. What is containing in the pills? It will be contains a synthetic progesterone and estrogen. So it will be, these are the pills, it will be produced by, as a company name is Hagley. Okay, so this is the hormone, is one of the non-steroidal hormone. In the hormone வந்து என்னது? It's a non-steroidal hormone. Okay, so these are the non-steroidal hormone, it will be contains a centromone. What is this? This is the centromone. What is this contains? This is called as the centromone. Okay, so this is overall about the barrier method. இந்த hormonal barrier மூலமா என்ன பண்றாங்க அப்படினா it will be it's prevent the ovulation. என்ன பண்ண போறாங்க இந்த ஹார்மோன்ல வச்சு prevent ovulation. ஓவிலேஷனே நடக்காம டிலே பண்ணி விட போறாங்க சரிங்களா prevent the ovulation using this pills. So அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஓவிலேஷன் நடக்க கூடாதுன்னு யாரை சப்ரஸ் பண்ணுவாங்க? inhibit the FSH-LH ஹார்மோன். இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? It's a gonadotropin ஹார்மோன் சொல்லுவோம். இந்த ஹார்மோனை என்ன பண்ணிடுவாங்க? இன்ஹிபிட் பண்ணிட்டா என்ன ஆகாது? So ovulation நடக்காது. ஓகேங்களா? prevent the ovulation. Can you understand? I repeat the barrier method. First one என்னது? chemical method. So chemical methodல inactivated sperms. நம்ம என்ன பண்றோம்? sperms-ஐ inactivate பண்றோம். Okay, sperms-ஐ என்ன பண்றோம்? inactivate பண்றோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? female reproductive tractல ஒரு jellies, creams, இல்லனா வந்து foaming tablets, ஓகேங்களா? இல்லனா melting suppositories இந்த மாதிரி இருக்கு. So அதை அப்ளை பண்றது மூலமா we have to control in the birth. Next one is mechanical barrier using this product and is made up of a polyurethane, latex and a lambskin. It will be applied to cover the penis and to avoid the sperm enter into the female reproductive tract. Okay, so next is diaphragms and cervical caps and valves. So this is also it's made up of a rubber. Okay, so where it is applied, it will be inserted into the cervix of the female reproductive tract. Cervix of the female reproductive tract. Next is a hormonal barrier. So we have to suppress or it's inhibit or it will be prevent the ovulation by inhibiting the hormone of gonadotropin such as follicle stimulating hormone and luteinizing hormone. Okay, so what is the name of the pills? Is pills which is containing a synthetic progesterone and estrogen. And the pills குள்ள என்ன இருக்கு? synthetic-ஆவே is a progesterone and estrogen provide பண்ணதா அதுக்குள்ள இருக்கு சரிங்களா? So the pills provide பண்ணவங்க அந்த கம்பெனி நேம் யார் அப்படினா Sagley. Okay, the Sagley is one of the non-steroidal and which is contains a centromone. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படினா it's a centromone தான் இருக்கு சரிங்களா? So அதுதான் என்ன பண்ணுது? இத வந்து என்ன பண்ணுது? It's a stop preventing the ovulation. என்ன பண்ணுது? ஓவா வெளியில வர்றத என்ன பண்ணுது? ஸ்டாப் பண்ணுது. Can you understand ma? Okay, now we have to complete the barrier method. The third one is intrauterine devices. What is this third one? So intrauterine devices. The intrauterine devices la first நம்ம பார்க்க போறது copper releasing IUD. Copper releasing na ஒண்ணும் இல்ல. So இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா இதுதான் வந்து ஃபீமேலோட reproductive tract. இது வந்து நமக்கு uterus ன்னு தெரியும் சரிங்களா? So இங்க வந்து fallopian tube இருக்கு. So இங்க வந்து என்ன இருக்கு? ovary இருக்கு. So this one is this the way is called as a vagina. And this is the cervix. இதெல்லாம் பேர் வந்து cervical canal னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஃபீமேல் reproductive tractலயே படிச்சிட்டோம் சரிங்களா? ஓகே, சோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த யூட்ரஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? காப்பர் டீங்கிறது ஒரு T ஷேப் ஆஃப் த காப்பர் இந்த இடத்துல வச்சிரோம் சரிங்களா? இப்ப ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ள வராங்க சரிங்களா? ஸ்பெர்ம்ஸ் இட் கேன் பி என்டர். சோ அந்த டைமிங்ல என்ன பண்ணும் அப்படினா அந்த காப்பர்ல இருக்கிற காப்பர் சால்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? இந்த ஸ்பெர்ம் வந்து அதோட மியூக்கஸ் இத பண்ண என்ன பண்ணும்? சப்ரஸ் பண்ணிடும். ஸ்பெர்மோட உள்ள இன்ஆக்டிவேஷன்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? உள்ள வரவிடாம ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுதான் யாரோட வர்க் அப்படினா இந்த காப்பர் ரிலீசிங் அயோடிஸோட மெயின் ரோல். ஓகே, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் திஸ்? இட் வில் பி producing or releasing the copper salts. இந்த copper salts மூலமா இது என்ன பண்ணிரும்? ஸ்பெர்ம் ஓடிய motility என்ன பண்ணிரும்? ஸ்டாப் பண்ணிரும். ஸ்பெர்ம் அப்ப மூவ்மெண்ட் ஆகி உள்ள போக முடியாது சரிங்களாப்பா? Can you understand? What are the various நம்ம கமர்ஷியலா என்ன இருக்கு அப்படினா various types of copper teas வந்து இருக்கு சரிங்களா? அதுல ஒன்னு வந்து என்ன அப்படினா copper tea 380. சோ நான் எழுதுறேன். So copper tea 380
நெக்ஸ்ட் இஸ் நோவா டி. இதெல்லாம் வந்து என்னன்னா வேரியஸ் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் காப்பர் 7 and next is a copper T 380 Ag. Okay, so next is multi load 375. எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த காப்பர் ரிலீசிங்கோடது எங்கே வைக்கிறோம்? இட்ஸ் ஃபண்டஸ், இட்ஸ் ஹெட் ஆஃப் த யூட்ரஸில் வைக்கிறோம். வைக்கிறப்ப என்ன ஆகுது? இந்த காப்பர் இட் வில் பி ரிலீசிங் த காப்பர் சால்ஸ். காப்பர் சால்ஸ் போய் என்ன பண்ணுது? இட்ஸ் ஸ்பெர்மோடைய மொட்டிலிட்டி என்ன பண்ணிடும்? ஸ்டாப் பண்ணிடும் டு ப்ரிவென்ட் த ஆர் இன்ஹிபிட் த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் தான் என்னன்னு பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். ஸோ இதில் மெயினாக என்ன கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்டாட் அண்ட் LNG-20. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் ஹார்மோனல் ரிலீசிங் ஐயூடிஸ். ஸோ இந்த ஐயூடிஸ் வந்து மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் த விஸ்காசிட்டி ஆஃப். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து என்ன ஆகும்? இந்த சர்விக்ஸில் தான் அதிகமான மியூக்கஸ் வந்து செக்ரீஷன் ஆகும். ஸோ இந்த மியூக்கஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் த செக்ரீஷன் ஆஃப் த விஸ்காசிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க சரியா. இப்போ இந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க? இந்த விஸ்காசிட்டி ஆஃப் த மியூக்கஸோட செக்ரீஷன்ஸை அதிகப்படுத்திடுவாங்க சரிங்களா. சர்விக்ஸ் வந்து என்லார்ஜ் பண்ணாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது? ப்ரிவென்ட் த என்டரிங் ஆஃப் த சர்விக்ஸ். இவங்க சர்விக்ஸ்குள்ளேயே என்ன பண்ண முடியாது? போக முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க தான் அதுதான் யார் அப்படின்னா ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸோட ஒர்க். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் ஹார்மோனல் ரிலீசிங் ஐயூடிஸ்? இது என்ன பண்ணும்? சர்விக்ஸில் இன்க்ரீஸிங் அந்த சர்விக்ஸோட மியூக்கஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மியூக்கஸோடைய விஸ்காசிட்டி என்ன பண்ணிடுவாங்க? சர்விக்கல்ல இருக்கிற மியூக்கஸ் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இதுவே என்ன பண்ணிடும்? ஃபுல்லாக அடைச்சிக்கிறோம். இட் வில் பி ப்ரிவென்ட் த ஸ்பெர்ம்ஸ் என்டர்ஸ் இன்டு த வெஜைனா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மீடியேட்டட் ஐயூடி பார்க்குறோம் சரிங்களா. வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் மீடியேட்டட் ஐயூடினா திஸ் இஸ் த லிப்ஸ் லூப் லைக் ஸ்ட்ரக்சர். லிப்ஸ் லூப், இந்த லிப்ஸ் லூப்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு சைட்லையுமே டபுள் எஸ் ஷேப்டு லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் சரிங்களா. டபுள் எஸ் ஷேப்டு லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஏதாவது மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னா இட் வில் பி மேடப் ஆஃப் எ பிளாஸ்டிக் இல்லாட்டினா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதால வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தம். ஸ்பெர்ம் வந்து உள்ள என்டர் ஆகாம ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்ட்குள்ள உள்ள என்டர் ஆகாம ப்ரிவென்ட் பண்ற ஒரு பேரியர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ரிப்பீட் மா. So this is the intrauterine device. Intrauterine device na ஒரு device நம்ம uterus குள்ள வைக்க போறோம். அதான் என்னது? intrauterine device. Okay. So copper releasing IUDs, copper T380, Nova T, copper 7, copper T380 Ag, multi load 75. These are the examples of copper releasing IUDs. Okay, so in the copper releasing IUDs ஓட main role என்ன அப்படின்னா it will be so coppers அந்த tree வந்து இங்க உள்ள வச்சிரோம் intrus ஓட fundusல வச்சிரோம் சரிங்களா. சோ அது என்ன பண்ணும்? copper salts வந்து ரிலீஸ் பண்ணும். அப்ப copper salts ரிலீஸ் பண்றப்ப உள்ள வர sperms ஓட motility என்ன பண்ணிரும்? prevent பண்ணிரும். அதுதான் இவங்களோட main function. So next is hormone releasing IUDs. So in the hormone releasing IUDs ஓட main work என்ன அப்படின்னா it will be as example is progesterone and LNG-20. So it will be increasing the viscosity of the cervix and it will be prevent the sperms. Okay, so this is the concept of hormone releasing IUDs. Okay, so next is a non-mediated IUDs. So what is the examples of this non-mediated IUDs? That is a lips loop. Lips loops, it will be made up of a plastics and stainless steel. So it is a double S-shaped like structure. So these also it will be prevent the sperms enter into the female reproductive tract. Can you understand? Okay. Next, so now we have to thoroughly understand the temporary method. Temporary method full என்ன பண்ணிட்டோம் நம்ம understand பண்ணிட்டோம். Okay. So next is it's a permanent method. What is a permanent method? Is the first one is a tubectomy. So in female surgical sterilization surgical na என்னது? In female பண்றதா என்னது? It's a tubectomy. Okay. So இதுல எதை கட் பண்ணுவாங்க? It will be cut and incision of the fallopian tubes. So this is the fallopian tubes. So in the fallopian tubes என்ன பண்ணுவாங்க அப்படின்னா through the abdominal வழியா இது abdominal area சரிங்களா. So இந்த abdominal area வழியா என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன இன்சிஷன் போடுவாங்க. So இந்த இன்சிஷன் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் fallopian tube லைட்டா கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஜாயிண்ட்ஸ் மூலமா என்ன பண்ணிடுவாங்க? அட்டாச் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த இது மூலமா என்ன ஆகுது? prevents fertilization as well as entry of the eggs into the uterus. இது மூலமா prevents fertilization prevent ஆயிரும் and enter uterus வந்து உள்ள வர்றது என்ன பண்ணிடும்? ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதுதான் என்னது? டியூபெக்டமிங்கிறது ஃபீமேல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபீமேல்ல பண்றோம் சரிங்களா. ஸோ இந்த ஃபீமேல்ல என்ன பண்றோம்? fallopian tube ரெண்டு சைடு இருக்குல்லப்பா,
ஸோ பேராஃபியர் ஃபெலோப்பியன் டியூப் ரெண்டு சைட்லேயே இருக்குது ஃபெலோப்பியன் டியூபை என்ன பண்ணுறோம் த்ரூ த அப்டாமினல் வழியா ஒரு இன்சிஷன் போட்டு இதை கட் பண்ணிடும். எக்டமினா என்னன்னு சொன்னோம், ரிமூவல். சரிங்களா, ரிமூவ் பண்ணிடுவோம், சின்னதாக கட் பண்ணிட்டு அதை திருப்பி என்ன பண்ணிடுவாங்க, இன்சிஷன் பண்ணி அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த டியூபெக்டமி. And next is vasectomy. The vasectomy வந்துருது என்னன்னா, this is the surgical procedure of a male. மேல்ல பண்றது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம டயக்ராம் தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஸ்க்ரோட்டம். இந்த ஸ்க்ரோட்டம் இன்சைட்ல என்ன இருக்கு, ஸ்பெர்ம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரோட்டம் என்ன பண்றோம், லைட்டா த்ரூ த ஸ்க்ரோட்டம் வழியா. ஸோ இதுல என்ன இருக்கு, வாஸ் டிஃபரன்ஸ் இருக்கா. ஸோ இந்த வாஸ் டிஃபரன்ஸை என்ன பண்ணிடுவோம், இந்த ஸ்க்ரோட்டம் வழியா எடுத்து இந்த வாஸ் டிஃபரன்ஸை கட் பண்ணிடுவோம். Cutting the vas difference. Okay, and it will be tied with small knot like structure. ஒரு சின்ன ஒரு நூல் மூலமா என்ன பண்ணிடுவாங்க, இது வந்து கட் பண்ணிட்டு திருப்பி அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு கேப் வச்சு அதுக்கப்புறம் வந்து த்ரூ இன்சிஷன் மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களாப்பா, த்ரூ த இன்சிஷன் இன்டு த ஸ்க்ரோட்டம் வழியா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, வாசெக்டமி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இன் மேல்ஸில் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஓவரால் கான்செப்ட் ஆஃப் birth controls. I repeat, temporary method, next is permanent method. This is a natural barrier method, intrauterine device. naturally control பண்றோம், one of the barrier போடுறோம், ஏதோ ஒரு இதை யூஸ் பண்றோம், and next வந்து யூட்ரஸ்குள்ள இன்சர்ட் பண்றோம். that is called as a intrauterine devices. so this is sterilization. permanent என்ன பண்றோம், அவங்களுக்கு birth controlல வந்து என்ன பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம். சரிங்களா, so this is the overall structure of birth control. can you understand?